மேடையில் எனக்கு பெரிய சந்தோஷம். இங்கே மேலே இருக்க எல்லா மக்களும் பேச்சு கேட்க தான் உட்காந்துருக்கேன். அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, எவ்வளோ அழகாக பேசுவாங்க, இது நல்லா தெரியும். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ணண்ணா ஒரு மூலியமாக தான் இந்த படம் கிடைச்சது எனக்கு. அது பெரிய நன்றி கண்ணண்ணா. நான் நன்றி சொல்ல மறந்துடுவேன், அதெல்லாம் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மாஸ்டருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி தம்பிக்கு பெரிய சாய் தம்பிக்கு நன்றி. இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இயக்குனருடைய அந்த வழி தான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நல்லா பண்ணல, சரியா பண்ணலன்னா அந்த குறை எனது. நான் சரியா உள்வாங்கி சரியா பண்ணலன்னு அர்த்தம். இந்த கதை ரொம்ப அழகான கதை, ரொம்ப நேர்த்தியான கதை. எல்லாரும் அவ்வளவு உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க படம். இந்த இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசா இருந்துச்சு. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா நான் சிட்டிலே பிறந்த சிட்டியில வந்து சென்னையிலே பிறந்த சென்னையில வந்த மாதிரி பையன் நான். எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது. அப்படிங்கிற விஷயத்த வந்து இயக்குனர் சொல்லும் போது காதல் வந்து சொல்லிட்டு போவார், இதுதான் கதை, இப்படிதான் பண்ணணும், அதிகமா சத்தம் போடாத கோப்பேனா என்ன அப்படி இருக்கும் அப்படின்றது படத்துல ரொம்ப அழகா தெளிவா நிதானத்தோட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்துல எல்லாருமே சிறந்த நடிகர்கள். அவங்க கூட நானும் பெரிய சந்தோஷம். நான் படிச்ச கல்லூரியில வந்து நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே இளையராஜா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்திருக்கேன். எனக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும். அவரை நாங்க எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்க மாறிடுவோம். எனக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படி ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் ஒரு படம் நடிச்சு முடிச்ச பிறகு அந்த படத்துல ஐயா தான் வந்து மியூசிக் வாசித்தாங்க. அதுல சொன்ன சீன், அந்த சீன்ல வந்து ஆறாரே வேணான்ட்டாரு. ஐயோ போச்சே அப்படின்னு நினைச்சோம். நம்ம நினைச்ச ஒரே ஒரு சீன், அந்த சீன்ல வந்து எங்கால சைலண்டா இருக்கட்டும், அதுல ஆறாறு போட வேணான்ட்டாங்க. போச்சு, அந்த காலகட்டம் போச்சு. அதுக்கப்புறம் சினேகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நாள் பேசியிருந்தோம். அந்த புகழும் சந்தோஷம் சினேகன் ஐயாவை சேரும். அது உறவு, அழகான உறவு. அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, வா போலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க. அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு பார்த்து இந்த ரசிச்ச காலங்கள். இன்னைக்கு நான் ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் நடிச்சதுல அதுல ஐயா வாசிச்சிருக்காங்க. அவரோட வயலின் பேசியிருக்கு, அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு. அது பெரிய சந்தோஷம், நான் பெற்ற பெரிய இன்பம், இது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்திற்கு எல்லா புகழும் என் இயக்குனர் மட்டுமே சாரும். இந்த இயக்குனர் பெரிய வாழ்த்துக்கள், மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்திருந்தா அது பெரிய மன்னிப்பு. வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளப்படும். மறக்காம இந்த படத்தை தேர்தல் படம் பாருங்க. உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டுன்னா உங்க கைத்தட்டல் மட்டுமே. வாழ்த்துக்கள். அண்ணன் சீமான் அவர்களுக்கும், நண்பர் திருப்பணியப்பன் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஜித் பச்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்தேன். ஒரு உள்வாங்கி ஒரு அழகி நம்ம படம் பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டியாக ஒரு மண் சார்ந்த படமாக இந்த படம் இருக்கு. நிச்சயமா அனைத்து தரப்பு மக்களும் இந்த படம் போய் சேரும். முக்கியமா இந்த திரைப்படத்தை தயாரிச்ச திருமதி காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஜெயகிருஷ்ணன் சார் வந்து மிக அற்புதமான ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். அவர் நினைச்சிருந்தா இந்த படத்தை வாங்கின அந்த காசுக்கு ஒரு குட் பேட் ஆகி ஒரு சைக்கிள்பட்டி ஏரியா வாங்கி நாளே நாள் அந்த படத்தை எடுத்துக்க முடியும். ஆனா ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் மட்டும்தான் நல்ல கதையை, ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது அது எடுத்துலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். ஆனா அந்த திரைப்படத்தை தியேட்டருக்கு கொண்டாடுற மாதிரி ஒரு கடினம், ரொம்ப ரொம்ப அது வார்த்தையில சொல்ல முடியாது. இன்னைக்கு திரை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தயாரிப்பாளர்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியும். அவ்வளவு ஒரு சிரமமான ஒரு கட்டம். இன்னைக்கு இந்த திரைப்படம் தியேட்டருக்கு வருதுன்னா அதுக்கு முழுக்க ஜெயகிருஷ்ணன் சாரு, அவங்க மனைவி காமாட்சி மேடம் தான். அவங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். அவங்க நல்ல திரைப்படங்கள் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. சார், இந்த படம் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரணும், நிறைய படங்கள் இங்க எடுக்கணும். வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். பேரன்பும் பெருங்கோபமும் என்ற ஒற்றை சிந்தனையோடு ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த மேடையை அந்த மேடையை நான் பார்க்குறேன். அண்ணன் சித்ராலட்சுமன் சொன்ன மாதிரி நேற்று படத்தை பார்க்குற வாய்ப்பு, அண்ணன் சீமான் அவர்களோடு அமர்ந்து அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு வந்து நம்முடைய மூத்த அண்ணன் தங்கர் பச்சன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். படத்தை பார்த்தோம், ரொம்ப அழகான படம். நிறைய நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பல. காலகாலமாக மானுட ஜாதியை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு மானுட ஜாதி தொடர்ந்து ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருக்கு. அவனவன் ஜாதியை அவனவன் கொண்டாடினாலும் பொதுவெளியில் ஜாதிக்கு எதிரானவன் போல தன்னை சித்தரித்துக் கொள்வதில் எல்லாம் முனைப்பாக இருக்கிறான். அந்த முனைப்பில் 1% உண்மையாக இருந்தால் இந்நேரம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எல்லா படைப்பாளர்களுக்குள்ளேயுமே இருக்கு. அந்த ஒரு பெரிய யுத்தத்துடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பேரன்பையும் பெருங்கோபத்தையும் பார்க்கிறேன். அடுத்தடுத்த கடத்துக்கு பலது ஆயுதங்கள் இல்லாமல் சிந்தனை என்கின்ற வலுவான ஆயுதத்தோடு
இந்த யுத்தத்தை தொடர்ந்து படைப்பாளிகளும் படைப்புகளும் சிந்தனையாளர்களும் சமூக சிந்தனையாளர்களும் எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டே போகிறார்கள். அதனுடைய அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய நகர்தலாக இந்த படம் இருக்கிறது. ஜாதிக்கு எதிரான படம் தான், ஆனால் அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற காலப்போக்கில் இது ஒரு மிகப்பெரிய ஜன்னலையோ ஒரு பெரிய வாசலையோ திறந்திருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. எந்த மேடையில நான் ரொம்ப விரும்புறதுன்னா, தினந்தோறும் அண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி மேடைகள்ல தான் அண்ணனுடைய குரல் ரொம்ப அழுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய நேரத்தையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுத்து நடித்த அத்தனை பேருக்கும் அற்புதமா பண்ணியிருக்காங்க. அழகா வேலை வாங்கிருக்கீங்க. எப்பவுமே ஒரு வலுவான சிந்தனைக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்ற அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லலாம். அது போல இந்த வலுவான படத்திற்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்றாலும் நம்மளுடைய பிரியங்கள் தேவைப்படுகிறது. உங்கள் பிரியத்தால் இந்த படம் வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிவபிரகாசம் முதல் திரைப்படம் அவருக்கு, என்னுடைய நண்பர். இந்த திரைப்படம் சில திரைப்படங்கள் வெற்றி அடையும் போது வியாபார ரீதியாக சினிமா நல்லா இருக்கும். ஒரு படைப்பாளனா சிவபிரகாசம் மாதிரியான இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் வெற்றி அடையும் போது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நான் நம்புறேன். நான் மகன்ல பாண்டியநாடு திரைப்படங்கள் நான் ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய ரிவெஞ்ச் ஸ்டோரி கிளைமேக்ஸ் என்னை ஒரு மாதிரி ஷேக் ஆக்கிருச்சு. ஏன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இதுவரையும் நான் அப்படி ஒரு கிளைமேக்ஸை பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு கண்டென்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. நிச்சயமா இந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியால பேசப்படும், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றிக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒரு காரணமா இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். என்னுடைய நண்பர் சிவபிரகாசத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இளையராஜா சார் ஒரு நாளாவது சமீபத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரை பத்தி இந்த படத்துக்கு இந்த போஸ்டர் டிசைன் பண்ண அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துல வரக்கூடிய அந்த நெருப்பு ஒரு இடத்துல வரும், அந்த இடத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ்ல அந்த பர்டிகுலர் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருப்பாரு. அமேசிங்கான ரீரெக்கார்டிங், அந்த இடத்தவே என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போச்சு. ஸோ அப்படியான ஒரு ரீரெக்கார்டிங் அந்த படம், அது ராஜா சாரால் மட்டும்தான் முடியும். மிகப்பெரிய ஒரு உயிரோட்டமா ஒரு எமோஷனலான ஒரு கண்டென்ட்டா இருந்துச்சு. ஸோ இளையராஜா சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். டிஓபி தினேஷ், நான் அசிஸ்டன்ட் ரைட்டரா இருக்கும்போது அவரும் அசிஸ்டன்ட் கேமராமேனா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தினேஷ் இந்த படத்துல ஒரு கேரளால ஒரு லவ் எபிசோடு வரும், ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அமேசிங்கா இருக்கும் அதோடைய லவ் போர்ஷன்ஸ். ஸோ டிஓபிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கப்பஜான் சார் நான் அவர் டைரக்டரா இருக்கும்போது, அவர் குட்டி பையனா இருக்கும்போது அவருடைய சின்ன வயசுல அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வீடியோ எடுத்து அவரு நிறைய சேகரிச்சு வச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு நான் படிச்சேன். ஸோ அப்ப இருந்தே அவர் முடிவு பண்ணிட்டாரு இந்த பையன் ஹீரோ தான். ஸோ அவருடைய கனவு இந்த இடத்துல நிறைவேறி இருக்குது. ஒரு முதல் திரைப்படத்துல ஒரு ஹீரோக்கு இவ்வளவு வலுவான கதாபாத்திரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்னா ஒரு 20 வயசு பையனாகவும் நடிக்கணும், அதே டயத்துல ஒரு 50 வயசு வயதானவராகவும் நடிக்கணும். அப்படியான ஒரு 2 மாறுபட்ட கதாபாத்திரங்கள், 2 கதாபாத்திரத்தையுமே ரொம்ப உள்வாங்கி அந்த எமோஷனை ரொம்ப சரியா வெளிப்படுத்தி இருக்காரு. ஹீரோ தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி தமிழ்ல பேர் விட வாய்க்குள்ள வர மாட்டேங்குது. ஷாலி இந்த படம் பார்த்து முடிச்சோடனே நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு யாரு, மலையாளியா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் தமிழ் பொண்ணு தான் அப்படின்னாங்க. ஸோ என்னுடைய ஒரு படத்துக்காக ஷாலியை நான் மீட் பண்ணி பேசினேன். இப்போ இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் பண்ணேன். என்னுடைய 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்துல இங்க அவங்க ஹரிதாக்கான ஓகே ஹரிதா என்னுடைய திரைப்படத்தில் நடிக்க வச்சேன். ஸோ இந்த படத்துடைய மெயினா இந்த படம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தை வேற ஒரு திரைப்படமா மாத்துது. அதனால இந்த திரைப்படம் நிச்சயமா மக்களுக்கு ஒரு புது விதமான உணர்வை கிடைக்கும். இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு பேஷனான ஒரு ஹீரோவா தமிழ் சினிமால. ஏன்னா ஒரு இயக்குனருடைய பையன் ஒரு இயக்குனருடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். அந்த பிரச்சனை தெரியல.
பேரன்பும் பெருங்கோபம் என்னுடைய அன்பு தம்பி சிவபிரகாஷ் இயக்கத்தில் வந்திருக்கு. இது எப்படின்னா வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இந்த முதல் பட்டதாரி வந்தோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சிவபிரகாஷ் வந்து இங்கே குடும்பத்தில் ஒருத்தர் நிறைய ஒர்க் பண்ணி போராடி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிம். நம்மளுக்கு மதுரை சைடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தெரியும் கல்ச்சர். ஆனால் வந்து கோபி நான் சொன்ன மாதிரி மெயின் கோபி நான் சொன்ன மாதிரி அவருக்கு புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி லோகு சார், நாங்கள்லாம் ஒரு வில்லன் கேங்கு. ரொம்ப அற்புதமான ஒரு படம். அந்த படம் கண்டிப்பாக வந்து நேற்று நான் படம் பார்க்கல, ஊரில் அந்த நித்த வந்தேன். ஈவினிங்கு கண்டிப்பாக பார்த்து ரசிக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கு. பிரகாஷ், அன்பு மகள் அரணி வந்து அவங்க அப்பாவோட விழாவை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அரணி வா 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 பேச்சு வீடியோ எடுத்துட்டே இருக்கு. ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக பிரகாஷ் ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். இந்த விழாவை கண்டிப்பாக வந்து சபி மேலே வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இருக்கிறதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவரு எனக்கு நம்பி கொடுத்தார். இதோட பயணம் வந்து நான் என்ன அனுபவிச்சனோ நீங்க பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க. எனக்கு வலி, ஏமாத்துறது, துரோகம், வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன். உண்மையாக தான் சொல்லணும். ஆனா இந்த படம் எனக்கு அதெல்லாம் கத்து கொடுத்துச்சு. எனக்கு நடிப்பு கத்து தரதோட அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கோபம் எனக்கு கத்து கொடுத்துச்சு. அவன் ரொம்ப வலி உள்ளவன். அவன் கண்ணை பாருங்க, அந்த கண்ணாடிக்குள்ளதான் இருக்கும். நான் இப்பயும் ஜீவாவை எனக்கு எதிர்த்தாப்புலதான் பாக்குறேன். அப்படிதான் என்ன பார்க்க வச்சாரு. இல்ல சார், நான் விளையாட்டு சொல்ல, நான் தனிமையா இருக்கும் போது இந்த கதாபாத்திரம் என் கூடயே இருந்தது, பேசிச்சு. எனக்கு அதுக்கான உடல் கிடையாது, அந்த உடலை வர வச்சது. எனக்கு அதுக்கான குரல் கிடையாது, என் குரல் ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கும். குரல் கொடுத்தது. நடிப்புக்கும் கடவுளுக்கும் சமம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேல ஏறும் போது பார்த்தேன். ஆக்சுவலி நான் சாமியெல்லாம் பெருசா நம்ப மாட்டேன். ஏதோ ஒண்ணு வந்தது. இல்ல, நான் இது படத்தை பத்தி சுத்தமா பேசக்கூடாதுன்னு வந்தேன். ஏன்னா நம்மளே பண்ணிட்டு. ஆனா இந்த அனுபவம் இருக்குல்ல, அது நீங்க படத்தை பாருங்க தெரியும். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்ன அழகா காமிச்ச தினேஷ் சார், 2 பேரும் புருஷன் முண்டாட்டி, சிவா சாரும் தினேஷ் சாரும். இவர் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்லுவாரு, டேய் ரசத்தை நல்லா சாப்பிடுடா கீழே குனிஞ்சுன்னு. அவரு டேய் மடையா மூஞ்சி தெரியாதரா, மூஞ்சி தெரிகிற மாதிரி சாப்பிடுடான்னு. கீழே குளிக்கிறதா குளிர்றதா, அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் பொருந்துற மாதிரி நான் டிராவல் பண்ணேன். இந்த படத்தை பத்தி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறைய இருக்கு. இன்டர்வியூல சொல்றேன். ஏன்னா இது சும்மா சாதாரணமா நீங்க பாருங்க, நான் பெருசா ஒன்னும் சொல்ல. முக்கியமா இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு, இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்திருக்காரு. அது பேசும். இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார், நான் இப்பதான் நிஜமலி சந்திக்கிறேன்.
ஜெயகிருஷ்ணன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெல்லாம் அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய பேர் விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமானது வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லாரும் நிறைய பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க. சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். எதா இருந்தாலும் சொல்லுங்க, எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வந்தது. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. என்னுடைய இங்கு வீட்டில் இருக்கும் விருந்தினர்களுக்கு நன்றி. என் பேர் சிவபிரகாஷ். பட் என் பேர் சிவபிரகாஷ்னு சொல்றதோட பாலுமகேந்திராவின் மாணவன் என்பதுதான் எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா வந்து ஒன்னே ஒன்று சொல்லுவாரு, ஒரு புத்தகம் தன் வாசகனை தேடிக்கொள்ளும் அப்படின்வாரு. அதே மாதிரி ஒரு படைப்பு, ஒரு கதை அதற்கான ஆட்களை தேடிக்கொள்ளும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த கதை இதற்கான ப்ரொடியூசர்ல ஆரம்பிச்சு, நடிகைகள் ஆரம்பிச்சு, டெக்னீஷியன்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அதே தேடிடுச்சு. சிந்தனையும் சிரிப்பும் தான் மனிதனை விலங்குகளிலிருந்து பிரித்து காட்டுகிறது. பட்டங்களால் தன்னை அலங்கரிப்பவனை விட நல்ல சிந்தனைகளால் அலங்கரிப்பவனே மேன்மையானவன். அப்படி ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு சாமானியனின் கதை தான் இந்த பேரன்பும் பெருங்கோபமும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அண்ணன் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. வந்திருந்த அனைவர்களுக்கும் நன்றி.